நம்மில் பலருக்கு ஆபிரகாம் தெரியும், ஈசாக்கு தெரியும், யாக்கோபு தெரியும். ஆனா யாக்கோபோட மனைவியான லேயாள் பற்றி நம்ம எவ்வளவு யோசிச்சிருக்கோம்? லேயாள், அவள் ஒருபோதும் முதல் தேர்வு இல்ல. அவள் அழகுக்காக புகழப்படவில்லை. வேதாகமம் அவளை பலவீனமான கண்கள் கொண்டவள் என்று சொல்கிறது. லேயால லாபானோட மூத்த மகள். அவங்களுக்கு ராக்கேல்ன்ற ஒரு தங்கச்சி இருந்தாங்க. ராக்கேல் அழகுக்காக எல்லாராலும் விரும்பப்பட்டாங்க. அதனால லேயாள்னு எப்போதுமே ஓரங்கட்டப்பட்ட மாதிரி வாழ்ந்தாங்க. யாக்கோபு லாபான் வீட்டுக்கு வந்தபோது அவருக்கு ராக்கேல் தான் பிடிச்சிருந்தது. அவளுக்காக 7 வருஷம் வேலை செஞ்சாரு. ஆனா கல்யாண இரவில லாபான் யாக்கோப ஏமாத்தி ராக்கேலுக்கு பதிலா லேயால திருமணம் செஞ்சு வச்சிடாங்க. காலை வெளிச்சம் வந்த போதுதான் உண்மை தெரிந்தது. அந்த நொடியில் லேயாளுக்கு புரிந்தது என்ன தெரியுமா? எனக்கு கணவர் இருக்கிறார். ஆனால் அவருடைய இதயத்தில் எனக்கு இடமில்லை. ஒரே வீட்டில தன் கணவரின் அன்பு முழுசும் தங்கச்சிக்கு கிடைக்கிறத பார்த்து லேயாள் தினமும் அமைதியான வலியோடு வாழ்ந்தாங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய திருப்பம். யாக்கோபு நேசிக்கலனாலும் தேவன் லேயாளை பார்த்தார். யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் பிள்ளைகள் பிறக்க ஆரம்பிச்சது. முதல் பையன் ரூபன், அடுத்து ஷிமியோன், அப்பிறகு லேவி. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு அமைதியான அழுகுரல் மாதிரி. குழந்தைகள் பிறந்த பிறகு கூட யாக்கோபின் அன்பு அவளுக்கு கிடைக்கவில்லை. ஆனா 4வது பையன் பிறந்தப்போ லேயாளோட மனசு மாறிடுச்சு. அந்த குழந்தைக்கு யூதான்னு பேர் வச்சாங்க. அதாவது கர்த்தரை துதிப்பேன். இந்த முறை அவர் மனித அன்பை எதிர்பார்க்கல. கர்த்தருடைய உண்மையான அன்பை மட்டும் பார்த்தாங்க. இப்போ கவனிங்க. அந்த யூதாவோட சந்ததியில்தான் தாவீது ராஜா வந்தார். அவரோட வரிசையில்தான் உலகத்தையே ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்து பிறந்தார். லேயாளோட வாழ்க்கை நமக்கு சொல்ற உண்மை என்ன தெரியுமா? மனுஷங்களின் விருப்பம் தேவனுடைய திட்டத்தை மாற்ற முடியாது. உலகம் உங்களை மறந்தாலும் தேவன் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். இன்று நீங்கள் அனுபவிக்கும் வலி நாளை பல தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதமா மாறலாம். கடவுள் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார்.